அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நம் வாழ்வில் மிகவும் அவசியமான ஒரு விஷயத்தைப் பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம். அது என்னவென்றால், நம் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு எவ்வாறு நிலைத்து நிற்கும் என்பதாகும். பலரும் இன்று மனழுத்தம், குடும்ப சிக்கல்கள், பொருளாதார நெருக்கடி போன்றவற்றால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக எளிய, ஆனால் மிக வலிமையான ஒரு தீர்வை காட்டி வைத்திருக்கிறார்கள். அபூ ஹுரேரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு வீட்டில் சூரத்துல் பகரா ஓதப்படுகிறதேயானால் அந்த வீட்டிற்குள் சைத்தான் நுழைய முடியாது. இதன் அர்த்தம் என்னவென்றால், குர்ஆன் ஓதும் வீடு ஒரு பாதுகாப்பான கோட்டையாக மாறுகிறது. அந்த வீட்டில் அல்லாவின் இரக்கம் இறங்குகிறது, மலக்குகள் வருகை தருகிறார்கள், மன அமைதி நிலைகிறது. நாம் சிந்தித்து பாருங்கள், ஒரு வீட்டில் தினமும் குர்ஆன் ஓதப்படுகின்றதா அல்லது அல்லாவின் நினைவு இருக்கிறதா என்றால், அந்த வீட்டின் சூழ்நிலை எப்படி இருக்கும்? அந்த வீட்டில் சண்டைகள் குறையும், புரிதல் அதிகரிக்கும், அன்பு வளர்ச்சி அடையும். ஆனால் அதே சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையும் கூறுகிறார்கள். ஒரு வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லை என்றால் அந்த வீடு நெருக்கடியாக மாறும், மனச்சோர்வு அதிகரிக்கும், சைத்தான் அந்த வீட்டில் தங்க ஆரம்பிக்கும். இதன் விளைவாக தேவையற்ற சிக்கல்கள், மனழுத்தம், உடன்பாடற்ற நிலை ஆகியவை உருவாகின்றன. அன்புள்ளவர்களே, நம்மில் பலர் செழிப்பு என்றால் பணம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையான செழிப்பு என்பது மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியம் மற்றும் அல்லாவின் பரக்கத் ஆகும். இந்த பரக்கத் எங்கே கிடைக்கும்? அது குர்ஆன் உள்ள வீட்டில்தான் கிடைக்கும். தினமும் சில நிமிடங்களாவது நாம் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அது மெதுவாக நம் வாழ்க்கையை மாற்றும். குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள், தாய்மார்கள், அவர்கள் இந்த நல்ல பழக்கத்தை ஆரம்பித்தால் அந்த வீட்டின் முழு சூழ்நிலையே மாற்றம் அடையும். நாம் நேரம் இல்லை என்று கூறுகிறோம், ஆனால் உண்மையில் அது முன்னுரிமை பட்டியது. நாம் அல்லாவின் வார்த்தைக்கு நேரம் ஒதுக்கினால் அல்லாஹ் நமக்காக நம் காரியங்களில் நேரத்தை வசதியாக்கி விடுவான். குர்ஆன் ஓதப்படும் வீட்டில் செய்வினை, கண் திருஷ்டி, ஜின் போன்ற தீய தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அந்த வீடு விசாலமாகும், மகிழ்ச்சி நிரம்பும், நன்மைகள் பெருகும். எனவே அன்பானவர்களே, இன்று முதல் நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். நம் வீடுகளில் குர்ஆன் ஒலிக்க வேண்டும். அது பெரிய அளவில் இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். தினமும் ஒரு சிறிய பகுதியாவது ஓதுங்கள். உங்கள் வீட்டை ஒரு நிம்மதியான, பாதுகாப்பான, பாராக்கத் நிறைந்த இடமாக மாற்றுங்கள். அல்லாஹ் நமக்கு இந்த நற்செயலை செய்ய தௌபீக் அளிக்கட்டும். ஆமீன். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.